வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களான உங்கள் எல்லோரையும் குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்களது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம எல்லார் வீட்லேயும் உள்ள பெண்கள் ஒவ்வொருவரும் தாயா, தோழியாய், மனைவியாய், மகளாய் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பல பாத்திரங்களா உங்கள் கூடவே இருந்த பெண்கள் இன்னைக்கு மெகா சைஸ் வீட்டுக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரையும் நடுவர்களையும் மற்றும் வந்திருக்கும் நண்பர்களையும் வரவேற்று பேச நம்ம சங்கத்தின் தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் எல்லாரையும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கணுன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டால் கூட அப்பாலாம் கொஞ்சம் அவங்கள அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க அம்மாலாம் பேக் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதனால் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ அப்பாஸ் டு டேக் கேர் ப்ளீஸ். இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிடலாம் அப்படிங்கும்போது 20 வருஷத்துக்கு மேலே இங்கே குவைத்தில் நம்ம பரதநாட்டிய கலையெல்லாம் நல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற திருமதி சுஜாதா ராஜேந்திரனை தவிர வேறு யாரை கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அவங்கள கூப்பிட்டதும் அவங்களும் அன்போடு வந்து நம்ம ப்ரோக்ராமில் சிறப்பு விருந்தினராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லோரோட சார்பிலையும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறி அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து மகளிரை போற்றுவோம், அதனால் நம்ம மாண்பினை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு உலக அளவில் வந்து பெண்கள் சிறந்த சாதனைகளெல்லாம் புரிந்து அவங்க வந்து போற்றப்படுகிறார்கள், அதனால் வாழ்த்தப்படுகிறார்கள். அதுலேயும் நம்ம இந்திய நாட்டை போல விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண் மேம்பாட்டு அமைப்புகள் வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து இன்றைக்கி உலக மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதியை ஒட்டி, ஏன்னா அன்னைக்கு கொண்டாட முடியல, நம்ம பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் கொண்டாடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு முன்னால் ஒரு 2-3 விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா மகளிர் தினம் அப்படின்னதும் ஒரு உரிமை அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வந்து நம்ம லேடிஸ் கிட்டக்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மகளிர் தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நாங்கள் இப்போ ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் நாங்கள் டான்ஸ் ஆடியிருக்கோம், பாட்டு பாடியிருக்கோம் எல்லாம், அப்புறம் எல்லாமே எங்களுக்கு மறந்துருச்சு. எங்களோட திறமையெல்லாம், அதாவது நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிறதே கிடையாது. பசங்களுக்கு அரித்மேட்டிக், அல்ஜிப்ரா இதை மாதிரி சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படியே இருக்கிறோம். ஸோ ஃபார் அ சேஞ்ச் எங்களை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு முன்னால் வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 40-45 பேர் டான்ஸுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லோரும் வந்து ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க, டேப்லோ பண்ணுறாங்க. ராணி மகாராணின்னு ஒரு அறிவு போட்டி ஒன்று நடத்துறதுக்கு அதுவும் முன் வந்து தானாகவே, மேடம் அப்போ அறிவு போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாதா, வெறும் குக்கிங் தானா அப்படின்னு கேட்டுட்டு மிஸ்ஸஸ் அனிதா ஜான்சன் வந்து கேட்டாங்க. உடனே அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரங்கோலி, குக்கிங் காம்படிஷன், கார்விங்னு அவங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது வருஷத்தில் ஒரு நாள் நம்ம குவைத் தமிழ் சங்கத்தில் நம்ம மகளிர் தினத்தை வருஷம் கொண்டாடி அவங்களுடைய திறமைகளெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு முறை வருக வருக அப்படின்னு கூப்பிட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து ப்ரோக்ராம் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் திருமதி சுஜாதா அவர்கள் நம்மளுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். நமஸ்காரம். I would like to thank the Kuwait Tamil Sangam for having invited me to this beautiful program here today. It's really a beautiful way to celebrate Women's Day. I was very happy and surprised to see that so many women are participating, so many ladies of the Tamil Sangam are dancing here today. I wish all of them the very best and my best wishes to Kuwait Tamil Sangam for their future programs too. Thank you. இப்போ நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற நிகழ்ச்சிகளை துவங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விருந்தினர்கள் எல்லாம் அவங்க இருக்கைக்கு சென்று அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா அம்மா எப்போப்பா ஸ்டேஜில் வருவாங்க, எப்போ டான்ஸ் ஆடுவாங்க,
அப்படின்னு குட்டி பசங்க கேட்குறதும், வருவாங்கப்பா வருவாங்க அப்படின்னு டென்ஷனோட அப்பாக்கள் சொல்கிறதும் எங்களுக்கு கேட்டுடுச்சுங்க. இனியும் தாமதிக்காமல் நிகழ்ச்சிகளை துவங்கலாமா? முதல் நிகழ்ச்சியாக ஒரு நடனம். இன்னைக்கு என்ன கிழமை? ஓ, வெள்ளிக்கிழமை, கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால தான் நம்ம பெண்கள் நம் செந்தமிழ்நாட்டின் பெருமையை கும்மி கொட்டி பாரெங்கும் ஒலிக்க வைத்து ஒளிமயமான வாழ்வை விளக்கேற்றி வரவேற்க இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தை ஒரு அழகான நடனமாக நம்ம கண்களுக்கு விருந்தளிக்க வர்றாங்க திருமதி உமா பூபதி, திருமதி உஷா ரவி, திருமதி விஜயலட்சுமி ஜெயராமன், திருமதி அகிலா பழனிக்குமார், திருமதி நித்யா செந்தில்குமார், திருமதி சித்ரா உலகநாதன், திருமதி ஸ்ரீதேவி பாஸ்கர் மற்றும் திருமதி உமா மணிமாரச்சோழன். நடன அமைப்பு திருமதி உமா பூபதி மற்றும் திருமதி உஷா ரவி அவர்கள். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு.
பசியோட கண்ணு முடிச்சோம், வாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அகமலரும் தாய் முகம் மறக்காம நித்த நினைச்சோம். கையில இருக்கும் வேலை அது கண்டிடும் பண்டிகை நாள, நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்திடும் மேல. பணத்தாலே நிம்மதிதான் பணக்கார மனசுக்கு தான், பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைக வீட்டுல நிம்மதி உண்டு. உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. என்னங்க நடனம் எப்படி இருந்துச்சு? நம்ம ஊர் கிராமத்துக்கே போயிட்டு வந்த ஒரு அருமையான ஃபீல் இல்லையா? இப்போ அடுத்ததா பெண்ணின் பெருமையை பற்றி ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் பண்டைய காலம் முதலே வீட்டின் அச்சாணியாக விளங்கி வருகிறார்கள். பெண்கள் இல்லத்தை பேணி காத்து வருவதால் இல்லாள் என்று அழைக்கப்பட்டாள். இல்லத்தில் பெண் ஒரு சகோதரியாக, மனைவியாக, அன்னையாக மட்டுமல்லாது குழந்தைகளை ஆளாக்கும் ஆசானாகவும், கணவனுக்கு நல்லதொரு மந்திரியாகவும், இப்படி பல பரிமாணங்களில். ஆனால் இன்றைய வாழ்க்கையில் பெண் மேற்கூறிய பணிகள் மட்டுமன்றி வெளியுலகத்திலும் தன் முத்திரையை பதித்து வருகிறாள். எந்த துறையில்தான் பெண் இல்லை? ஆண்கள் மட்டுமே பணியாற்றிய எல்லா துறைகளிலும் இன்று பெண்களும் பணியாற்றுகிறார்கள். கணவனுக்காக போராடிய சாவித்ரி, கைகேயி முதல் தானே போர் புரிந்த ஜான்சி ராணி வரையிலும் பெண் ஆணுக்குள் அடக்கமாகவே இருந்தார்கள். நவீன உலகத்தில் எங்கும் எதிலும் பெண்கள் இருந்தாலும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தான் எத்தனை தடை கற்கள்! ஆண்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமும் சுதந்திரமும் அளிக்க எத்தனை தயக்கம்! இருப்பினும் பொறுமை காத்து தன்னை சார்ந்த ஆணுக்கும் பெருமை சேர்க்கிறாள் பெண். பூமாதேவியின் மகள் அல்லவா அவள்? இவ்வளவு சாதனைகளை புரியும் சக்தி படைத்தவள் என்றாலும் பூமியில் அவதரிக்கும் போது அவளுக்கு கிடைக்கும் வரவேற்பு தான் என்ன? ஐயோ பெண் குழந்தையா அப்படின்னு சொல்றது தானே. இப்போ நம்மிடையே சாதனை புரிந்த பல பெண்களை நாங்கள் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர காத்திருக்கோம். இதில் இருந்து நம்ம உலகத்துக்கே பறைசாற்றுவோம். பெண் குழந்தை ஒன்றும் கேவலமல்ல, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேவலப்படுத்துவோருக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். முதலாவதாக நம்ம முன்னாடி எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவா வராங்க, திருமதி லக்ஷ்மி சங்கர் அவர்கள். இசை தேவதையே உலகில் அவதரித்த அற்புதம். பெண்கள் மேடை ஏறுவதை சமுதாயம் பழித்த அந்த காலத்திலேயே அரங்கேற்றம் புரிந்து இசை மழை பொழிந்து விருதுகள் பெற்றார். ஐநா சபையில் இந்தியாவின் பாரம்பரிய இசை பாடி உலகத்தை ஈர்த்தவர். சினிமா துறையில் மயங்காது அதை புறக்கணித்து பக்தி இசையும் பரப்பிய விலை மதிப்பில்லாத மாணிக்கம் அல்லவா இந்த பாரத ரத்னம். அடுத்ததாக மதர் தெரசா நம்ம முன்னாடி வரப்போறாங்க. மதர் தெரசாவா வராங்க திருமதி லதா ராஜேந்திரன் அவர்கள். ஐரோப்பிய நாட்டில் பிறந்து கல்கத்தாவில் 40 வருடமாக ஏழை எளியோர் அனாதையருக்கு ஒரு தாயாக புகலிடம் அளித்து தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த அதிசய தாய், நோபல் பரிசு பெற்றவர். கிறிஸ்துவ மதகுரு ஜான் பால் II புனிதராக்கப்பட்டார். தியாகம் என்றால் தெரசா என்பதில் ஐயம் என்ன?
அடுத்ததா பிடி உஷாவா நம்ம முன்னாடி வரப்போறவங்க திருமதி காஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்கள். பயோலி எக்ஸ்பிரஸ் என்ற பெயர் பெற்ற பிடி உஷாவை அறியாதார் யார்? உலகளவில் இந்தியாவின் விளையாட்டுத் துறையை ஆண்களே அறிமுகப்படுத்தாத காலத்தில் பெண்ணாக தனித்து நின்று இல்லை இல்லை 34 வெண்கல பதக்கத்தை இமை கொட்டும் நேரத்தில் இழந்தாலும் உலக அரங்கில் வெற்றி இந்தியா பெற முடியும் என்ற நம்பிக்கை விதையை விதைத்தவர். அந்த விதையிலிருந்து விளைந்த பெண் விருட்சங்கள் இன்று கணக்கெடுக்க முடியாது. ஆசிய தடகள போட்டிகளில் பதக்கங்கள் பல பெற்றார். இந்தியாவின் தடகள ராணியானார். இருன்றாங்க சார், அவங்க இருங்க மியூசிக் வரும்ன்றாங்க. அடுத்ததா ருக்மணி அருந்தேலா நம்ம முன்னாடி வரப்போறவங்க திருமதி பிரேமா சுப்பாராமன் அவர்கள். பிராமண குலத்தில் பிறந்து அடையார் தியோசபிக்கல் சொசைட்டியின் நிழலில் வளர்ந்து அருந்தேல் என்னும் வேற்று நாட்டவரை மணந்து சமுதாயத்தாரால் ஒதுக்கப்பட்டவர். 25 வயதுக்கு மேல் பரதநாட்டியம் பயின்று தேவதாசிகள் நலிந்ததாய் நசிவுற்ற பரதநாட்டிய கலைக்கு புத்துயிர் கொடுத்தார். இதன் பிறகுதான் பரதநாட்டிய கலையை பலரும் ஆதரித்தனர். இவர் கலாக்ஷேத்ரா என்னும் இசை நாட்டிய கல்லூரியையும் தொடங்கினார்.